இளவேனிற் காலத்தில் ஒரு நாள் மாலை மகேந்திர தடாகத்தின் வழியாக சென்ற ராஜபாட்டையில் பிரயாணிகள் இருவர் காஞ்சி மாநகரை நோக்கி நடந்து கொண்டிருந்தனர். அவர்களில் ஒருவர் 6 அடி உயரத்திற்கு மேல் வளர்ந்திருந்த ஆஜானு பாகு, காவி வஸ்திரம் தரித்த பௌத்த சந்நியாசி. கடுமையான தவ விரத அனுஷ்டாபங்களினாலோ அல்லது வேறு கடினமான காரியங்களில் ஈடுபட்டதாலோ அந்த புத்த பிசுவின் தேகமானது வறண்டு கெட்டிப்பட்டு கடினமாய் இருந்தது. அவருடைய முகத் தோற்றமானது அன்பையோ பக்தியையோ உண்டாக்குவதாயில்லை, ஒருவித அச்சத்தை ஊட்டுவதாய் இருந்தது. இன்னொரு பிரயாணியோ கட்டமைந்த தேகமும் கலை பொருந்திய முகம் உடைய 18 பிராயத்து இளம்பிள்ளை. பிரயாணிகள் இருவரும் வெகு தூரம் வழி நடந்து களைப்புற்றவர்களாக காணப்பட்டார்கள். தலைநகரம் இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்று அந்த வாலிபன் கேட்டான். அதோ என்று சந்நியாசி சுட்டிக்காட்டிய திசையில் அடர்ந்த மரங்களுக்கு இடையிடையே மாட மாளிகைகளின் விமானங்கள் காணப்பட்டன. இளம் பிரயாணி சற்று நேரம் அந்த காட்சியை உற்று நோக்கி கொண்டிருந்தான். பின்னர் புத்த பிசுவை பார்த்து உற்று நோக்கி, இங்கிருந்து ஒரு நாழிகை தூரம் இருக்குமா என்று கேட்டான். அவ்வளவுதான் இருக்கும். அப்படியானால் நான் சற்று உட்கார்ந்து விட்டு வருகிறேன், அவசரமானால் தாங்கள் முன்னால் போகலாம் என்று சொல்லி வாலிபன் கையில் இருந்த மூட்டையையும் தடியையும் பாதை ஓரமாக வைத்துவிட்டு ஏரியை பார்த்து கொண்டு உட்கார்ந்தான். சந்நியாசியும் அவன் அருகில் மேற்கு திசையை பார்த்து கொண்டு அமர்ந்தார். மேல் வானத்தின் அடிப்புறத்தில் தங்க நிறமான ஞாயிறு திருமாலின் சங்கராயுதத்தை போல தகத்தகவென்று சுழன்று கொண்டிருந்தது. அதன் செங்கிரகணத்தினால் மேல் வானமெல்லாம் செக்க படர்ந்தது. பயங்கரமான போரில் இரத்த வெள்ளம் ஓடிய யுத்த களத்தை போல் காட்சியளித்தது. ஆங்காங்கே காணப்பட்ட சிறு மேகக்கூட்டங்கள் தீப்பற்றி எரிவது போல் தோன்றின. சூரியன் அஸ்தமித்துக் கொண்டிருந்த திசையில் மகேந்திர தடாகத்தின் பளிங்கு போல தெரிந்த நீர் உருகிய பொன்னை போல் ஒளிந்து கொண்டிருந்தது. ஆனால் மேற்கு திசையிலிருந்து சற்று திரும்பி அந்த விசாலமான ஏரியின் வடக்கரையை நோக்கினால் முற்றும் மாறான வேறொரு காட்சி காணப்பட்டது. அந்த கரையில் ஏரிக்கு காவலாக நின்ற சிறு குன்றுகளில் மாலை நேரத்து நெடிய நிழல் ஏரியின் மேல் விஸ்தாரமாக படர்ந்தபடியால் ஏரி நீர் அங்கே கருநீலம் போல காணப்பட்டது. சிவகாமி சபதம் மீண்டும் தொடரும். கல்கியுடனும் என்னுடனும் இணைந்திருங்கள். நன்றி.